மாமா, பாருங்க மாமா, சித்தியும் என்னைய வரட்டுறாங்க, கார்த்தி மச்சானும் வரட்டுறாங்க. நான் பண்ணது தப்புதேன், இல்லன்னு சொல்லல மாமா. இந்த வீட்டுல நான் வாழணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் நான் பஞ்சாயத்துல அப்படி பேசிட்டேன் மாமா. அப்படி சொன்னாத்த என்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துப்பியன்னு எனக்கு தெரியும் மாமா. அதனாலதான் மாமா நான் அப்படி சொன்னேன். மத்தபடி உங்களை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றது என் நோக்கம் இல்ல மாமா. மாமா, நீங்க என் அப்பாவுக்கு சமமானவங்க மாமா. உங்களை எப்படி மாமா நான் அசிங்கப்படுத்துவேன்? நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பு எல்லாமே இந்த குடும்பத்துல ஒருத்தியா நான் வாழணுங்கிறதுக்காகத்த. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. மாமா, அந்த டைம்ல நம்ம அத்தை வந்துட்டு டேய் ராகவன் எங்கடா அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவனை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன்னு. அப்புறம் அவசரமா ஓடுற காசை தூக்கிட்டு கடைக்கு அங்க போய் நின்னு பார்த்தா நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லவா? டேய் மாறா அண்ணன்டா வேணாம்டா. சொல்லு மாறா. டேய் மாறா, இப்ப எதுக்குடா அதெல்லாம்? சொன்னா கேளுடா. டேய் அண்ணன் சொல்றேன்டா, கெஞ்சி கேக்குறேன்டா. நல்லா சம்மணங்கால் போட்டு மாவாட்டிக்கிட்டு இருந்தான். ஏண்டா, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான்டா தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து மறைச்சிட்டீங்கல்ல. அதுக்கப்புறமா காசை கொடுத்து இவனை திருப்பி கூட்டிட்டு வரலான்னா அந்த கடைக்காரன் சொல்ற காசுலாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி இந்த 5 ரூபான்னு கையில கொடுக்குறான். எதுக்கு இந்த 5 ரூபான்னு சொல்லி நானும் பாக்குறேன். சாரு மாவாட்டினதுக்கான கூலி. அந்த 5 ரூபாயில 2 பேர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டே வீட்டுக்கு வந்தோம். இவனை கடையில இருந்து மீட்டுட்டு வராம அப்படியே விட்டுறலாம். இந்நேரத்துக்கு பெரிய பரோட்டா மாஸ்டர் ஆயிருப்பான். ஏ ராகவா, எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னடா? கடை ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கு தெரிய வேண்டாமா? இல்ல, மாவாட்டின மேட்டர் கண்மணிக்கு மட்டும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இவன் கவலைய பாருடா. முதல்ல பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, அதான் இல்ல. இருடா, அவ எழுந்து வந்ததும் முத வேலையா நான் இத சொல்றேன். பாத்தியாடி, குடும்பம் மொத்தமும் ரொம்ப குதூகலமா இருக்காங்க. நீ ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தத பத்தி எவனுக்கும் எந்த கவலையும் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பெட்டி படிக்கலாம் எடுத்து வை, ஊர் பக்கம் கிளம்பி போலாம். பின்ன என்னடி, நீ என்னமோ குட்டிக்காரனை அடிச்சு அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தினசா திட்டம் போடுவாங்கடி. எல்லாரும் பிரிஞ்சிருக்கும் போதே நம்மள அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டானுங்க. இப்ப விடுவானுங்களா? அதுக்காக ஓடி போக சொல்றியா? வேற என்ன பண்றது? இத்தனை நாளும் நம்மள இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டாங்களே, அதுவே பெரிய சந்தோஷம் நினைச்சுக்கோ. உன்னை வச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சேன்ல, அது ஏன் தப்புதான். நான் ஒண்ணு சொன்னா நீ வேற என்னமோ பண்ணி மொத்தத்தையும் குழப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. மா, இரு நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்கண்ணே, உள்ள வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க தம்பி. ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கேன். நம்ம ஏரியால இருக்கும்போது அடிக்கடி பாப்போம். இப்ப தங்கச்சிங்க கூடவே செட்டில் ஆயிட்டீங்க. உங்களை பார்க்கவே முடியலையேம்மா. என்ன பண்றது, ஒருத்திக்காக அங்க வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க பாதுகாப்பா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதுமா. எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதும் விசேஷமா? ஆமாமா, முக்கியமான ஒரு விஷயம் பேசணுமா. உள்ள வாங்கண்ணா, உள்ள வந்து பேசலாம். வாங்க வாங்க. இல்லம்மா, வெளியே நின்னே பேசிக்கலாமா? என்னாச்சு? மாறா,
சரிண்ணா நீங்க உள்ள வாங்க. ஆ. மாமா ம். உள்ள வாங்க உள்ள சரிம்மா. வாங்க. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன? வீரா, பாண்டியனோட பிறந்த நாள் வருது. நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பாண்டியனோட பேர் வைக்கலாம்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம்? இல்ல வீரா, நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாண்டியன் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அவன் உயிர் போற வரைக்கும் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கான். அதை கணக்கெல்லாம் பண்ணி சொல்ல முடியாதுமா. நம்ம ஸ்டாண்டோட அடையாளமே பாண்டியன் தாம்மா. அவன் கூட இல்லைனாலும் நாங்க அத்தனை பேரும் மனசுல அவனை சுமந்துக்கிட்டு தாமா இருக்கோம். அவன் நம்ம கூட இல்லைங்கிறத எங்களால நம்பவே முடியலம்மா. அவனுக்கு ஏதாவது மரியாதை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது இதுவா இருக்கட்டுமே. சரிங்கண்ணே, உங்க விருப்பம். அதை ஒரு சின்ன நிகழ்ச்சியாவும் நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாரும் நேர்ல வரணுமா? கண்டிப்பா அண்ணே. ஆ. அண்ணே, என் அண்ணனோட சார்புல அண்ணனோட ஆட்டோ அங்க நிக்கும். நான் அதை அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம்மா. அப்புறம் என்னாச்சுண்ணே, ஏன் தயங்குறீங்க? நம்ம மாறங்கிட்டே சொல்லிருமா. சரிங்கண்ணே, சொல்லிடுறேன். அவரையும் கூட்டிட்டு வந்துருமா. கூட்டிட்டு வந்துடுறேண்ணா. உன்னை கல்யாணம் பண்ண விஷயத்துல மாறனோட எங்களுக்கு நிறைய சண்டை வந்திருக்கு.